மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடில் அவங்க பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. ஆனால் போன நேரத்தில் நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நிறைய புயல் வெள்ளம் காற்று நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் அவங்க வச்சுருக்க எல்லா செடிகளுமே வந்து ரொம்ப சேதாரம் ஆகி போச்சுங்க. எல்லாருமே வந்து ஒரு நாய்க்குட்டி ரொம்ப லவ்வர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா பூனைகளை வளர்க்குற ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க. ஆனால் இந்த அம்மா எப்படின்னா செடிகள் மேலே கிட்டத்தட்ட அளவு பிரியமான ஒரு காதல்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது அதிகமான ஒரு ஈர்ப்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. காதல்லாம் சும்மா இல்லைங்க, இது மனிதர் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு செடி மேலே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆரம்பிச்சதுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செடி 3 செடியில் ஆரம்பிச்சது இன்னைக்கு 150லேருந்து 200 தொட்டிகள் வரைக்குமே வந்து கார்டனாக மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மெயின் ஃபாரஸ்ட்டாகவே மாற்றிட்டாங்க மாடியில். அது கோடம்பாக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்து கார்டன் வேலையை நம்ம இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்க்குற செக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு, அது இல்லாமல் அவங்க வச்சுருக்க வாட்டரிங் பிளான்ட்டு, இது எல்லாமே வந்து இன்றைக்கி ரீபாட்டிங் பண்ணி அவங்களுக்கு பழைய மாதிரி ஒரு செடியோட எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அதாவது கார்டனை வந்து எல்லாம் புதுப்பிச்சு தேவையில்லாத எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி தேவையான செடிகளை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கோலத்தை பார்க்குறதே எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம டீம் எல்லாருமே வந்து இன்றைக்கி கிளம்பி கோடம்பாக்கம் வந்திருக்கோம். கோடம்பாக்கத்தில் என்னென்னலாம் ஒர்க் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம், ஏன்னா அவங்களே வந்து நிறைய ஒரு மன சப்செட்டில் இருக்கிறனால செடிகள் எல்லாமே வேலை டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ எல்லாமே கார்டன் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டான என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத ஓவராலாக ஒரு அவுட்லுக் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கார்டன் ஒர்க் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே வந்து கார்டன் ஒர்க்கை ரீபாட்டிங் பண்ணி கொடுக்குறோம். மார்னிங் அனுஷிகாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கணேசனுக்கு. கார்டன் வந்து ரொம்ப இந்த மழையில் புயலில் ரொம்ப மோசமாக இருந்தது. எப்படி இது சரி பண்ண போகிறோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அவர் ஃபோன் பண்ண ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே அவர் கணேசன் ஆள் அனுப்பிட்டுனாரு. ஸ்பாட்டுக்கு வந்தவொன்னா மாடியை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணோம். அதில் நிறைய செடிகள் வந்து சாஞ்சிருந்துச்சு, நிறைய செடிகள் உடஞ்சிருந்துச்சு. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மாதிரி அங்கங்கே எல்லாமே ஒதுங்கி கிடந்துச்சுங்க காற்றுல. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தேவையில்லாத பாட்டு என்னன்றது லிஸ்ட் கேட்டோம். தேவையில்லாத பாட்டு எல்லாத்தையும் முதல்ல ஓரம் கட்டியாச்சுங்க. அது இல்லாமல் இந்த டப்பால பேக்ல அப்படி நம்ம ரிமூவ் பண்ண செடியே கிட்டத்தட்ட ஒரு 20-25 செடி தான் நம்ம ரிமூவ் பண்ணிருப்போம். பாக்கி எல்லா செடியுமே உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது மேல ஒரு தீராத அன்பு இருக்குது. அதில் மட்டும் இல்லாம பேக் அந்த மாதிரி ஏதாவது பேக்ல வச்சிருக்க எல்லாத்தையும் முதல்ல ரிமூவ் பண்ணோம். அதுல மெயினா அவங்ககிட்ட கேட்ட என்னன்னா எது தேவையான செடியோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ரோஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்டு வெரைட்டி ரோஸே வச்சிருக்காங்க. செம்பருத்தி, ஜாதி மல்லி, நித்திய மல்லி, கொடி மல்லி, சாமந்தி. குரோ பேக் பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 18-24, 15-15, 18-18 இந்த மாதிரி சைஸ் இல்லாம டப்பால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பெயிண்ட் டப்பா, ஒரு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பெயிண்ட் டப்பாலாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அத்தனையுமே வந்து அவங்க மனசுக்கு ஆசைக்கு நிறைவேற்றுறதுக்கு எதெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அத்தனை இதுலயும் வாங்கி வச்சிருக்காங்க. அவ்வளவு செடிவே வந்து தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தேவையான எல்லா ஐட்டத்திலயுமே வந்து மண்ணெல்லாம் கொட்டி அதுக்கு தேவையான மண் கலவையெல்லாம் கலந்து அவங்கவுங்க செடிகளுக்கு தேவையான உரத்தை வந்து முதல்ல ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சோம். செடிகளை முதல்ல கட் பண்ணும் பொழுதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வேஸ்டேஜ் வந்துச்சு. மொத்தத்தை எல்லாம் எடுத்து கிளீன் பண்றதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 சாக்கு குப்பையே வந்து சேர்ந்துருச்சுங்க. அவ்வளவு குப்பை வந்துகிட்டே இருக்குது. எதெல்லாம் மண்ணு சரியில்லையோ மண்ணெல்லாம் எடுத்து கொட்டிட்டு அந்த மண்ணு தேவையில்லாத மண்ணு எல்லாத்தையுமே கீழே இறக்கிட்டோம். அது இல்லாம அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே மொத்தமா கீழே இறக்கியாச்சுங்க. ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதும் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு மணி 3 மணி 4 மணி ஆகுது. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 தொட்டிக்கு மேலே தான் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் 40-50 தொட்டிக்கு மட்டும் இருக்குது. ஏன்னா அது ரெடி பண்ண வந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன டப்பாவில் பெட்டாவில் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணிருக்கோ அத்தனை இதுலையுமே செடி வச்சிருக்காங்க. பீஸ் லில்லியே கிட்டத்தட்ட ஒரு 40 செடி வந்து பீஸ் லில்லி மட்டும் வச்சிருக்காங்க. குளோனிமா, தயந்தஸ், ஸ்னேக் பிளான்ட், ஜிசி பிளான்ட், பெப்ரோமியா, லில்லி, ரெயின் லில்லி. அது இல்லாம உங்களுக்கு கொடியில பாத்தீங்கன்னா அங்குப்பூ, கொடி சம்பங்கி, செடி சம்பங்கி, கருவேப்பிலை, மாதளை, ஒரு பக்கம் கத்தரிக்காய், ஒரு 15-20 பேக்ல கத்தரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, செடி அவரை, முள்ளங்கி, பீட்ரூட்டு, இந்த மாதிரி லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருந்துச்சே தவிர எதுலையுமே குறை இல்லைங்க. அந்த அளவுக்கு கார்டனை வந்து ஒரு பெரிய கல்யாண மண்டபத்துல மொத்தமா ஒரு ஏரியா ஃபுல்லா கார்டன் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட இடத்துல செக்மெண்ட்ல போட்டிருக்காங்க. அவ்வளவு வெரைட்டி முதல்ல எடுத்து ரிமூவ் பண்ணி கிளீன் பண்றதுக்கே போதும் ஆயிடுச்சு. எல்லாம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா செடிகளையும் வந்து நல்லா தூத்து கிளீன் பண்ணிட்டு, அதாவது தரையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பேக் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செடிகளை வந்து அங்கங்க ரீபார்ட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி வைக்க ஆரம்பிச்சோம். ஒருபடியா எல்லா செடிகளையும் நம்ம தூக்கி ஓரம் கட்டினதுக்கு அப்புறம் தாங்க இடமே கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா தெரிஞ்சிச்சிங்க. அதிகமான டைம் என்ன அப்படின்னா அந்த முதல்ல அந்த பேக்கை கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கான டைம் தான் ரொம்ப ஜாஸ்திங்க.
அது இல்லாம பெரிய பெரிய செடி நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா காத்துக்கு வந்து அது சாஞ்சிடாம இருக்கிறதுக்கு அதுக்கு நல்லா சப்போர்ட்டிங்கான ஒரு கிரிப் பண்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் வுட் எல்லாத்துலயே வந்து நம்ம ஸ்டிக் ப்ரொவைட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சோம். ஏன்னா அதனாலதான் வந்து நல்லா தாங்கி நிக்க முடிஞ்சு. சிசி பிளான்ட் எல்லாமே போன்சாய் பாட்லயே வச்சிருந்தாங்க. அது இல்லாம துளசி மாடம், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பந்தல் கொடி போட்டுருக்காங்க, பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், இது எல்லாமே ஒரு ஏரியா கவர் பண்ணி கிட்டத்தட்ட 20-200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இந்த கொடி ஐட்டத்துக்கு மட்டும் தனியா ஒரு பந்தலே போட்டுருங்க. அந்த இன்பிட்வீன் கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதுளை, முருங்கை, பப்பையா, அது இல்லாம ரெக்டாங்குலர் பேக்ல இருந்து எல்லா கிரீப்பரையுமே ஒரே செக்மெண்டா ஏத்திருக்காங்க. அதுல பீர்க்கங்க நல்லாவே வளர்ந்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 காய்க்கு மேல அவங்க பறிச்சே கொடுத்துட்டு வந்தோம். அவங்க கிட்ட இருக்க ரெக்டாங்குலர் பேக் பாத்தீங்கன்னா 2க்கு 1க்கு 1. அது இல்லாம அந்த பிளாஸ்டிக் டப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக் பாடா இருக்குது. இது எல்லாமே வந்து தூக்கி அதுக்கு தேவையான மண்ணு எல்லாமே அவங்களே ஒரே ஆள் போட்டிருக்காங்க. ஒரு நர்சரியில கூட இவ்வளவு செடி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இண்டோர் பிளான்ட்ல அவ்வளவு கலெக்ஷன் இருக்காங்க. அது செமிஷேல்ல போடுற எல்லா வெரைட்டியா கலெக்ஷன் இருக்குங்க. இல்ல லாவெண்டர்ல இருந்து நீங்க அந்த செடியை நீங்க லிஸ்டே போட முடியாது. ஏன்னா எல்லாம் எந்த செடி கேட்டாலும் அந்த வீட்டுல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அந்த வீட்டுல இருந்துச்சுங்க. நீங்க பாக்குறது எல்லாமே பீஸ் லில்லிக்கே கிட்டத்தட்ட 9-12 பேக், கிட்டத்தட்ட ஒரு 20 பேக் போட்டிருக்காங்க. ஸ்பைடர் லில்லி, அக்லோனிமா, பெப்ரோமியா வச்சிருக்காங்க. அக்லோனிமால மொத்தம் 3-4-5 வெரைட்டி கலர் வச்சிருக்காங்க. இண்டோர்ல இந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் எங்க இருந்து இடாங்கன்னே தெரியல. அது ஒரே லேடி இவ்வளவு வேலையும் செஞ்சு இவ்வளவு இடத்த பராமரிக்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. ஆனா அவ்வளவு தொட்டிலுமே செடிகள் எல்லாம் பஞ்சமே இல்ல. இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே வீட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பார்ட் தாங்க. இன்னும் அடுத்த பார்ட் அடுத்த செக்ஷன்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி முறையில கார்டன் செட்டப் எல்லாமே ஒரே வாரத்துல அமைக்கலங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து ஸ்டார்ட் பண்ணதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிக்குது. ஒரு 300 தொட்டிக்கு மேல. இது இன்னொரு ஹாஃப் ஆஃப் த கார்டனுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப். இங்கேயும் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க பசங்க. கார்த்திக், யுவராஜ், பாலா, பாக்கியா, இவங்கெல்லாம் வந்து எனக்கு 4-5 இயர்ஸாகவே நல்லா தெரியும். ஸோ நான் நினைக்கிறதுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. நான் இதை பண்ணாமல் நினைப்பேன், அதுக்குள்ளே அவங்க முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒர்க்கில் ரொம்ப டெடிக்கேட்டடுங்க. ஒரு நாளைக்கு இத்தனை தொட்டிக்கு தண்ணி விடுறதுக்கே காலையில இருந்து சாயங்காலம் ஆயிருங்க. ஒரு மறுபடியும் மறுநாள் காலையில் மார்னிங் அனுஷிகாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கணேசனுக்கு. கார்டன் வந்து ரொம்ப இந்த மழையில் புயலில் ரொம்ப மோசமாக இருந்தது. எப்படி இது சரி பண்ண போகிறோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அவர் ஃபோன் பண்ண ஒரு 1-1.5 ஹவர்ஸ்லேயே அவர் கணேசன் ஆள் அனுப்பிட்டுனாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். இவங்களை வந்து எனக்கு வந்து நான் டெரஸ் கார்டனிங் 5-6 இயர்ஸ் முன்னாடி இல்லைன்னே எனக்கு அவரை தெரியும். ஸோ அவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளோ வருஷமா. இதுக்கு மேலே அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதனால் கஸ்டமர் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. தேங்க்யூ அனுஷிகா. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பை. அனுஷியாக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.